Hello and welcome to all. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ் எப்படி எடுக்கிறதுன்றத பார்த்தோம். அதுல ஒரு சின்ன மைன்யூட்டான ஒரு விஷயம் இருக்கு. அதோட பிரீஃப் கேஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் லைன் முன்னாடியே சொல்லிடுறேன். LUD லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்ன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த மட்டும் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸாக இருக்கட்டும், கூட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்போர்ட் சர்வீசஸாக இருக்கட்டும். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பேமெண்ட் கோடு ஜிஎஸ்டியில் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் திங் வித் பேமெண்ட் ஆஃப் IGST ஆக்ட் அப்படின்றது ஒரு பேமெண்ட் கோட். தென் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் IGST ஆக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா LUD நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த LUDன்றது வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் IGST ஆக்ட் என்னவோ அதுக்கு தான் இந்த LUDன்றது பொருந்தும். இந்த LUD GST RFD 11 அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டலில் தான் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், ஃபர்னிஷ் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் சொல்லிட்டு சர்வீசஸில் யூசர் சர்வீசஸில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LUD ஃபைல் பண்ணணும். LUD ஃபைல் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தனி வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ அந்த LUD எடுத்துட்டு அந்த LUD டீட்டெயில்ஸை ரெஸ்பெக்டிவாக நம்மளோட இன்வாய்ஸஸில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் நமக்குன்னு இருக்க டேட்டா உள்ள வந்தோடனே நம்ம LUD ஃபர்ஸ்ட் எங்க எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும்னா F11ல போயிட்டு செட் ஆல்டர் ஜிஎஸ்டி கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லைங்களா. இதுல ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸ்ல வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா அந்த LUDன்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு ஷோ ஆகாது. அதுல F12 கொடுத்து இதுல பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் LUD/bond டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை என்ன பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது இவே பில் டீடைல்ஸ் கீழே LUD பாண்ட் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ரொவைட் LUD பாண்ட் டீடைல்ஸ் இருக்கும். அதை எஸ்ன்னு கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு LUDன்றது நம்மளோட தோசோல் டைம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்டிவாக 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LUD எவ்ரி இயர் கம்பல்சரி உங்களோட LUD வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 1/4/25 அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சுட்டு என்னோட LUD நம்பர் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுட்டேன். அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்போ இல்லை எது வரையும் அப்ளிகபிள்ன்றது கேட்குது. 1/31/3/26 அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சோடனே ரெஸ்பெக்டிவாக அந்த நம்பர் என்னன்னு கேட்கும். நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் நம்பரை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா நம்பரை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா சார் என்னோட டீட்டெயில்ஸில் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸில் எப்படி சார் என்னோட நம்பரை வர வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் F8 வந்துடுறீங்க. F8 வந்து முடிச்சுட்டு சேல்ஸ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நம்பர்ஸ் இருக்கும். வவுச்சர் நம்பர் எல்லாமே வச்சுருப்போம் இல்லைங்களா. வவுச்சர் நம்பர் வச்சுட்டு ரெஸ்பெக்டிவாக அந்த பார்ட்டி அவங்க எந்த பார்ட்டின்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா AM&Co. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நியூயார்க்கில் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா கூட்ஸ் என்ன கூட்ஸ்ன்றதை எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு as usual என்டர் பண்ணி முடிச்சோடனே இப்போ Ctrl+P கொடுத்து பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த இடத்துல நம்மளோட பில்லில் டிஃபால்ட்டாக என்ன ஆகும்னா LUD ஆர் பாண்ட் நம்பர்னு போட்டு நம்மளோட LUD நம்பர் வந்துடும். தென் அது எந்த இயரில் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரையும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 இயர்ன்றதை சொல்லியிருந்தேன். அந்த 1 இயர் 1/4/2025 to 31/3/2026 வரை எனக்கு வேலிடாக இருக்கும் அப்படின்றத நமக்கு பில்லிலே என்ன பண்ணி காமிச்சிருன்னு கேட்டிங்கன்னா டீட்டெயில்டு வியூவாக டேலி கொண்டு வந்துடும். இதுதான் ஒரு LUD டீட்டெயில்ஸை நம்மளோட பில் டீட்டெயிலில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு. இதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வராது. அதுக்கான என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக வரலன்ற பட்சத்தில் கான்ஃபிகர் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். LUD/பாண்ட் டீட்டெயில்ஸ்ன்றது எஸ்ன்னு இருக்கும், நோன் இருக்கும். அதை நீங்கள் என்டர் அடிச்சு எஸ்ன்னு மாற்றிட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நோன் இருக்குங்க இல்லைங்களா. இப்போ போய் நான் என்னோட பில்லில் நான் என்னோட LUD நம்பர் பார்க்கணும்னு நினச்சேன், என்னோட LUD நம்பர் வராது. இது இப்போ என்ன பண்ணுறேன்னா கான்ஃபிகரில் வந்துட்டு LUD பாண்ட் டீட்டெயில்ஸை எஸ்ன்னு என்டர் அடிச்சுன்னா எஸ்ன்றது மாறிடும். இந்த மாதிரி கொடுத்து பார்க்குறப்போ என்னோட LUD நம்பர் டிஃபால்ட்டாக என்னோட பில்லில் வந்துடும். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் டீட்டெயில்டான வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.